இந்தியாவில் வருஷத்துக்கு வருஷம் மெட்ரோ சர்வீசஸ்லாம் அப்கிரேட் ஆகிக்கிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் மெட்ரோ கண்டுபிடிக்கும்போது அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் கொச்சியில் வாட்டர் மெட்ரோ கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக கொல்கட்டாவில் அண்டர் வாட்டர் மெட்ரோ வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். கொல்கத்தாவில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா 2021 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நார்மலாக நமக்கு வந்து மெட்ரோ எல்லாமே அண்டர் கிரவுண்டில் போகும். நமக்கு சென்னையில் இருக்க மெட்ரோலாம் கூட பார்த்தா இந்த சைதாப்பேட் வரைக்கும் மேலே போயிட்டு சைதாப்பேட்லேருந்து கீழே வரைக்கும் போகும். ஒரு கொஞ்சம் சென்ட்ரல் வரைக்கும் அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் தான் போகும். ஸோ இந்த மெட்ரோவும் அண்டர் கிரவுண்ட் தான் போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மெட்ரோ வந்து ஹவுரா மைதான்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சால்ட் லேக் வெக்டர் வரைக்கும் போகும் இந்த மெட்ரோ. ஸோ இந்த மெட்ரோ கூட நார்மலாக இந்த ஹவுரா மைதான்லேருந்து பூல் பாகன் வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் போகுது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷன் சால்ட் லேக் ஸ்டேடியம்லேருந்து சால்ட் லேக் வெக்டார் வரைக்குமே மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இதில் இந்த மெட்ரோவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த மெட்ரோ வந்து இந்த ஹூக்லின்னு ஒரு ரிவர் இருக்கு ஹவுரா பிரிட்ஜு கீழே. ஸோ அந்த ரிவர் கீழே இந்த மெட்ரோ போகுது. எப்படி போகுனா ஒரு டனலில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ டனல்னா நார்மலா ஒரு டனல்ல மட்டும் கனெக்ட் ஆகல, ரெண்டு டனல் இருக்கு. ஒரு பக்கம் போறதுக்கு ஒரு பக்கம் வரதுக்குன்ற மாதிரி டனல்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஹவுரால ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் வந்து மகாகாரன்ற ஸ்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தனா இந்த ரிவர்ல போகுது. ஸோ இந்த ரிவர் பெட்டு கீழே தான் இந்த ட்ரெயின் போகுது. எஸ்பிளாண்டே வரைக்கும் போகுது. ஸோ வந்து இந்த ஹவுரா மைதான்ல இருந்து எஸ்பிளாண்டே வரைக்கும் தான் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த பாக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. இந்த ட்ரெயின் வந்து மார்ச் 6 நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து பிளாக்லாம் ஹைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவர் அந்த ட்ரெயின்லேயே ட்ரிப்பும் போனாரு. ஸ்கூல் பசங்களோட போனாரு. அவரை பத்தி நார்மலா தெரியும். இந்த ஸ்கூல் பசங்க யங்ஸ்டர்ஸ் கூடலாம் பயங்கரமா இன்டராக்ட் பண்ணுவார். ஸோ அவர் நார்மலாக அந்த ஸ்கூல் பசங்க கூட உட்காந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கீங்களா இப்படி இப்படின்னு நிறைய அவர் பேசிக்கிட்டே போறாரு. அந்த வீடியோ நல்லா ட்ரெண்டிங்காக போச்சு. இந்த மெட்ரோவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நார்மலாக இந்த ஹவுராலேருந்து எஸ்பிளாண்டே வரைக்கும் போறதுக்கு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். பட் இந்த மெட்ரோவில் போனால் வெறும் 10 மினிட்ஸ்ல போயிடலாம்னு சொல்றாங்க. இந்த மெட்ரோ வந்து இந்த ஹூக்லி ரிவர்க்குள்ள போகும். ஸோ அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தா ஒரு 520 மீட்டர் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 45 செகண்ட்ஸ்லேயே போயிடும். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து காமிச்சிருந்தாங்க அந்த மாடல் மாதிரி காட்டுவாங்களா அது எப்படி வரப்போகுதுன்னு. அவங்க காட்டும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டியூப் மாதிரி காமிச்சிருந்தாங்க அந்த டனல். அப்போ நான் கூட நினைச்சேன் ஐ நல்லா இருக்கும், ஏன்னா தண்ணியில் போகும்போது நம்ம இந்த அக்வாரியம் மாதிரி பார்த்துக்கிட்டு போகலாம், தண்ணிக்குள்ளே போகணும்னு நினைச்சா அங்கே தான் வந்து அவங்க நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் ஒரு நார்மல் டனல் தான். பட் நம்ம தண்ணிக்குள்ளே போகிறோம்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைட்லலாம் வந்து ஒரு ப்ளூ லைட் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம மெட்ரோவில் இருக்க நமக்கு தெரியும் ஓ இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியில் போயிட்டு இருக்கோம். அப்புறம் நமக்கு வந்து ஒரு உற்சாகம் பண்ணுறதுக்காக சைடில் அந்த மீன் பொம்மை அந்த மாதிரிலாம் நிறைய பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. இந்த மெட்ரோவோட சர்வீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து May 15 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் May 6 வந்து இனாகிரேட் பண்ணாலும் May 15 தான் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சர்வீஸ் வந்து காலையில் 7 o'clock நைட்டு 9:45 வரைக்கும் தான் அந்த ஹவுராலேருந்து எஸ்பிளாண்டே வரைக்கும் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக 130 சர்வீஸ் ஓடுது. ஸோ ஹவுராலேருந்து ஒரு 65 சர்வீஸ் இப்படி போகும், எஸ்பிளாண்டேலேருந்து ஒரு 65 சர்வீஸ் இப்படி போகும். ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு டைம் லிமிட் பார்த்தோன்னா ஒரு 12 to 15 மினிட்ஸ் இருக்கும் அடுத்த ரைடு போகிறதுக்கு. இப்போ ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணா அடுத்த ட்ரெயினுக்கு வந்து ஒரு 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் போகும். நான் சொன்ன மாதிரி இந்த மெட்ரோவோட சர்வீசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் கொல்கட்டாவில். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் மட்டுமே டிக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டுமே இதோட டிக்கெட் வந்து 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சர்வீஸே 7 மணிக்கு தான். ஆனால் மக்கள் வந்து 2:30 நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் டே போகிறதுக்காக. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளோ டிக்கெட் சேல் ஆயிருக்குன்னா இந்த ஹவுரா மைதான் ஸ்டேஷன் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். அங்கே மட்டுமே 23,044 பேர் வந்து டிக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டாப் ஹவுரா மெட்ரோவில் பார்த்தோன்னா 20,923 பேர் டிக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மகாகர்ணா, அதில் வந்து ஒரு 13,343 பேர் டிக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஸ்டாப் எஸ்பிளான்ல பார்த்தோன்னா ஒரு 12,384 எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் மட்டுமே 70,204 பேர் வந்து இந்த மெட்ரோல டிராவல் பண்ணியிருக்காங்க. மெயினா வந்து அந்த அண்டர் வாட்டரை பார்க்கறதுக்கு மட்டும்தான். நிறைய வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. மக்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைம் போறது நிறைய பேர் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா கையெல்லாம் தட்டிக்கிட்டு பாரத் மாதா கி ஜெய், தேங்க்யூ மோடிஜி அந்த மாதிரி கத்திக்கிட்டு போறாங்க. ஆனா நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்தப்போ கூட ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அண்டர் வாட்டர்ல போறது வெறும் லைட் மட்டும் தான் காட்டுது. ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து அந்த தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்கோன்றனால. இந்த மெட்ரோவோட ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா 4,965 crores கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல திட்டம்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல் ரூட் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இதுனா ஒரு 10 மினிட்ஸ் தான். அதெல்லாம் மெட்ரோ சார்ஜஸ் கூட பார்த்தோன்னா 5 rupeesலேருந்து 50 rupeesக்குள்ள தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெய்லி யூசர்ஸ் இந்த வேலைக்கு எல்லாம் போயிட்டு வரவங்களுக்கு ஒரு நல்ல இதுனே சொல்லலாம். கவர்மெண்ட்லாம் வந்து இப்போ நிறைய மெட்ரோ ப்ராஜெக்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம கூட ரீசெண்டாக பார்த்தோம் லாஸ்ட் இயர் ஏப்ரல்ல கூட இதே மாதிரி கேரளாவில் கொச்சியில் பார்த்தோன்னா வாட்டர் மெட்ரோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அந்த போட்டே பார்த்தோன்னா ஒரு 37 ஸ்டேஷன்ஸ் கிட்ட போகும். ஒரு 50 பேர் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் ஒரு 100 பேர் போகலாம். அதில் 50 பேர் உட்காந்துட்டு போலான்ற மாதிரி இருந்தாங்க. அதுவும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னையில் மெட்ரோ ரயிலும் கூட பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த ப்ராஜெக்ட் வரும்போது நம்ம எல்லாருமே புலம்பிட்டு இருந்தோம், ஐயோ எப்படி பண்றானுங்க இப்போ, ரோடெல்லாம் எவ்வளோ டிராஃபிக் ஆகுது. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட கிரவுண்ட் எல்லாமே போயிருந்ததுன்னா அதில் தான் பார்த்தா நிறைய மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கல, எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ டிராஃபிக்னு. அப்புறம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நார்மல் ட்ரெயின்லாம் 5 ரூபாய்க்கு நம்ம சென்ட்ரல் வரைக்கும் போவோம். அதே இந்த ட்ரெயின்லாம் ஒரு மினிமம் 25 to 35 இருந்தால் தான்
தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தோன்னா மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சி, ஏன்னா பாஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மல் ட்ரெயின் மாதிரி பாஸ்லாம் இருக்கு, அதை வச்சு போனால் நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் இருக்கு. இப்போ அந்த மெட்ரோலையும் பார்த்தா சரியான கூட்டம் இருக்கு, ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மெட்ரோவே ஃபுல்லாக தான் போகுது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ரோவில் இன்னும் அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ட்ரெயின் சீட்ஸ் எல்லாமே வெறும் சைடில் மட்டும்தான் இருக்கும். நம்ம லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் எடுத்தால் இப்படி நார்மலாக இப்படி பஸ் சீட்ஸ் மாதிரி இருக்கனால நிறைய பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீட்லாம் பார்த்தோன்னா இப்படி சைடில் மட்டும் இருக்கனால கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் நின்றுட்டு தான் போவாங்க. மெட்ரோ ஒரு நல்ல திட்டம்னே சொல்லலாம். டைம் நம்மளுக்கு பயங்கரமாக சேவ் ஆகும். ஒரு நார்மலாக ஒரு பஸ் பிடிச்சி கோயம்பேடு போனோம்னா ஒரு 40 மினிட்ஸ் 1 hour ஆகிடும். இதுவே மெட்ரோனா ஒரு 20 மினிட்ஸில் கூட்டு போய் விட்டுருவாங்க. ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மெட்ரோ போடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் மக்கள் அதுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ நம்ம ரோட்லலாம் பார்த்தா நிறைய கார் போகுது, நிறைய பைக் இருக்குது, அதனாலே டிராஃபிக் செமையாகுது. இந்த மெட்ரோ கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே டிராஃபிக் கம்மி பண்ணணும் தான். என்னதான் மெட்ரோ வந்தாலும் மக்கள் வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் தான் போக பார்க்குறாங்க. மக்கள் வந்து அந்த ஓன் வெஹிக்கிளை கம்மி பண்ணிட்டு மெட்ரோ யூஸ் பண்ணாங்கன்னா டைமும் சேவ் ஆகும், அதே சமயம் டிராஃபிக்கும் கம்மியாகும்னு நினைக்கிறேன்.